வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. இன்றைக்கி நான் காத்திப் ஸ்டேஷன்லேருந்து சிங்கப்பூர் நைட் சஃபாரி உள்ள இடத்துக்கு இந்த ஷட்டில் பஸ் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ண போகிறேன். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் நைட் சஃபாரியை பார்க்கலாம். இந்த நைட் சஃபாரி சிங்கப்பூரில் மாண்டாய் பகுதின்ற இடத்துல 1994 தொடங்கினது. இதோட பரப்பளவு பார்த்திங்கன்னா ஒரு 35 ஹெக்டேர் உள்ள பரப்பளவு. இந்த பகுதி ரொம்ப பச்சை பசேர்னு ரொம்ப அழகாக இருக்கும். போகிற வழியெல்லாம் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம நைட் சஃபாரி உள்ள இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்தோம். இந்த நைட் சஃபாரி சிங்கப்பூர்லேயே ஒரு ப்ரீமியர் டூரிசம் ஸ்பாட். நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் இந்த நைட் சஃபாரியை விசிட் பண்ணுறாங்க. உங்களுக்கும் சிங்கப்பூர் விசிட் பண்ண டைம் இருந்துச்சுன்னா இந்த நைட் சஃபாரியை மிஸ் பண்ணிடாதீங்க. பெஸ்ட்டு ஸ்பாட். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் தாகமாக இருந்தது. ஒரு ஜூஸை வெண்டிங் மிஷினில் எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு நைட் சஃபாரி உள்ள இடத்துக்கு போக ஆரம்பிக்கலாம் வாங்க. இந்த பார்க் டைமிங் பார்த்திங்கன்னா ஈவினிங் 6:30 டு ராத்திரி 12 மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்லாட் 7:15 அதை புக் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு டைம் ஒதுக்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த எஸ்கலேட்டரில் மேலே நம்ம ஏறிட்டு டைரெக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு போனோன்னா அந்த நைட் சஃபாரி இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடலாம். டிக்கெட்ஸ் நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். ரெசிடெண்ட் அண்ட் ஃபாரினர்ஸ்க்கு ரேட் டிஃபர் ஆகும். ரெசிடெண்ட்டுக்கு அடல்ட்டுக்கு $46.40 சிங்கப்பூர் டாலர்ஸ். குழந்தைங்க 3 to 12 இயர்ஸ்னால் $32.80. இதே நீங்கள் ஃபாரினராக இருக்கீங்கன்னா அடல்ட்டுக்கு $58, சைல்டுக்கு 3 to 12 இயர்ஸாக இருந்தாங்கன்னா $41. 3 வயசுக்கு குறைவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ரீ. இப்போது இந்த நைட் சஃபாரியில் பார்த்திங்கன்னா ட்ராம் ரைட் இன்க்ளூசிவ் தான் டிக்கெட்டோட. நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டாம். நாங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்லாட் லேட்டாக புக் பண்ணிட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டோம். பட் ஆனால் ஸ்லாட் நம்ம எந்த டைம் புக் பண்ணியிருக்கோமோ அப்போ தான் நம்மளை உள்ளே விடுறாங்க. வாங்க இந்த கரடிக்கு ஒரு ஹலோ சொல்லிவிட்டு நம்ம உள்ளார போயிட்டு மற்ற மிருகத்தெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கார் இல்லைங்களா? இப்போ நம்ம மாண்டாய் வைல்ட் லைஃப் ரிசர்வ் அந்த இடத்துல இருக்கும். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக புக் பண்ணியிருந்ததுனால ஏர்லியாக வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி வெளியில் நிறைய பேர் பார்க்கில் உட்காந்துருந்தாங்க. நாங்களும் போயிட்டு கூட உட்காந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருந்துச்சு. எங்களோட ஸ்லாட் டைமிங் வந்தவுடனே நாங்கள் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்தோம். அப்புறம் எங்களை உள்ளே விட்டுட்டாங்க. ஸோ நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நைட் சஃபாரி உள்ள இடத்துல ஷோஸும் இருக்குது. அந்த ஷோஸ் நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்மளை ஆன்லைனில் புக் பண்ண விடும். ஸோ இப்போ நம்ம என்ட்ரு ஆகலாம் பார்க்குக்குள்ளார. இந்த மாதிரி நம்ம QR கோடை காமிச்சிட்டு நம்ம பார்க்குக்குள்ளார போக ஆரம்பிச்சிடலாம். இப்போ உங்களோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஷோ நடக்கிற இடம்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஏர்லியாக புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஷோவும் பார்க்கலாம். வாக்கிங் ட்ரைலும் இருக்குது, ட்ராம் ரைடும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 1 to 1.5 hours நடக்க முடியும்னு நினைக்கிறவங்க வாக்கிங் ட்ரைல் போகலாம். இன்னும் அனிமல்ஸ் ரொம்ப கிட்ட நம்ம பார்க்க முடியும். இந்த ஜூவோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இது ஒரு நாக்டர்னல் ஜூ. அதாவது இரவு நேரத்தில் நிலவு வெளிச்சம் அதை மிமிக் பண்ணுற அளவுக்கு தான் இந்த ஜூக்குள்ளார வெளிச்சம் இருக்கும். ஒரு விலங்கு காட்டில் அந்த நிலவு வெளிச்சத்தில் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதை நம்ம இந்த ஜூவில் பார்க்க முடியும். அந்த நேச்சுரல் லைட் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு தான் இங்கே வெளிச்சம் இருக்கும். இப்போ நம்ம ட்ராம் இருக்கிற இடத்துக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம்.
இந்த மாதிரி க்யூவில் தான் போகணும். போயிட்டு நம்ம ட்ராமை போட் பண்ண ஆரம்பிக்கலாம். எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். இப்போது ஃபர்ஸ்ட் ட்ராம் ஸ்டேஷன் ஃபுல்லாக ஆகிடுச்சு. எங்களை வந்து 2வது ட்ராம் ஸ்டேஷனில் தான் எங்களை விட்டாங்க. இப்போ ஒரு ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஸோ நாங்கள் 4 பேர் அப்படின்னு சொன்னோடனே எல்லாத்தையும் ஒரே ரோவில் உட்கார்ற மாதிரி நம்மளை அனுப்பிச்சிடுவாங்க. 4 பேர் அப்படின்ற போது ஒரே ரோவில் ஈஸியாக உட்காந்துடலாம். இப்போ இந்த ட்ராம் பார்த்திங்கன்னா எல்லாருமே போட் பண்ணிட்டாங்க. அந்த ட்ராம் இப்போ கிளம்ப போகுது. இப்போ நாங்கள் வந்து போக வேண்டிய ட்ராம் வரப்போகுது. இதோ வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு அந்த லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகிடும். இப்போ 12ஆம் நம்பர்னு எழுதியிருக்கிற அந்த ரோவில் வந்து நாங்கள் ஏறி உட்காந்துக்கணும். வாங்க, இந்த ஜூவை எங்களோட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் சிங்கப்பூர் நைட் சஃபாரியை. இந்த ஜூவில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கிடைக்கிற பெரும்பாலான லாபத்தை வந்துட்டு ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனுக்கும் அனிமல் வெல்ஃபேருக்கும் தான் இவங்க வந்து அந்த பணத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சிங்கப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நைட் சஃபாரியை என்ஜாய் பண்ணலாம். Flamingos. Flamingos feed without ever looking at food. With their head down, they take enough food, water, and stray tiny organisms from the water using their specialized beaks. Sometimes hangers upside down on a tree, very much like a tree sloth. Rhinoceros, also known as the Indian rhino, it can weigh over 3 tons. Very sensitive. Rhinos do not sweat like you and I, which is why they are often found near water bodies. Wallowing in the mud helps them keep cool. With only 200 individuals left in the wild at the start of the 20th century, Indian rhinos are close to extinction. With concerted conservation efforts, Operation No Night Safari tour is complete without any If you peer them, their snowy coats, chocolate brown stripes, and striking blue eyes. Tigers were once widespread in Southeast Asia. Wherever they roamed, they left their mark as powerful symbols of strength, courage, and kinship in cultures throughout. But today, tigers' future hangs in the balance. Over the past century, they have disappeared in over 90% of their historical range. Habitat loss and poaching continue to threaten their future. Some believe that tiger parts have healing powers. However, there is no scientific evidence to support those claims. You can do your part in saving wild tigers while legal outbreak. Besides poaching, loss, Asian elephants are wild. These Canadian wild populations. We support officials at the forefront of various efforts across Southeast Asia. When you visit our parks, part of the proceeds of your admission ticket goes towards the work that saves Asian elephants and other animals that share their habitats.
காட்டுது இல்ல Years, he has become an icon and survivor. Chawang is the father of Sangwira, the bull elephant we saw born. Good looks run in the family. You know, in the short journey into the wilderness tonight, we have seen many endangered species, several of whom require urgent help. Your visit has made the protection and conservation of these animals this sad story demonstrates an important truth. Losing just one species has consequences that ripple through entire ecosystem. Gathering leaves and fruits, aviaries love water. They spend plenty of time. We are proud to have successfully bred this charismatic species to help preserve its global population under stags during the mating season. After each mating season, the antlers are shed. They are formidable. Only tigers are known to